ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம டூல் பாரில் இருக்கிற மூவ் டூலை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த டூல் பாரில் ஃபஸ்ட் டூல் வந்து மூவ் டூல். இந்த மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜை வந்து மூவ் பண்ணலாம். குட் நாட் யூஸ் த மூவ் டூல் பிகாஸ் த லேயர் இஸ் லாக்டுன்னு வருது. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயர் பாருங்கள், இங்கே ஒரு லாக் தெரியுது. இது வந்து லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை டபுள் கிளிக் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அன்லாக் பண்ண பிறகு இப்போ மூவ் பண்ணி பார்த்தா பாருங்கள், இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகும். இந்த இமேஜ் மூவ் ஆகும்போது நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட் பிக்சல்ஸ் இருக்குது. அது ஏன்னா நீங்கள் ஃபைல் போய் நியூ செலக்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பேக்ரவுண்ட் கண்டன் வந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்கிறதுனால இதை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் கண்டன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. நீங்கள் பேக்ரவுண்ட் கண்டன் வேறு கலரில் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வேறு கலரில் தெரியும். இப்போ மூவ் டூலை யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணும்போது ஃபுல் இமேஜுமே மூவ் ஆகுது. நம்ம பர்டிகுலர் பார்ட் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி பாருங்கள், இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணால் பாருங்கள், இந்த செலெக்ஷன் மட்டும்தான் மூவ் ஆகுது, அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகலை. இப்போ மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், இது வந்து கட் ஆகிட்டு மூவ் ஆகுது. பாருங்கள், இந்த இமேஜிலேருந்து நம்ம செலக்டட் ஏரியா வந்து கட் ஆகிட்டு மூவ் ஆகுது. நமக்கு கட் ஆகிட்டு மூவ் ஆக வேண்டாம், காப்பி ஆகிட்டு மூவ் ஆகணுன்னா நீங்கள் கீபோர்டில் இருக்கிற ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், காப்பி ஆகி மூவ் ஆகும். நீங்கள் இப்போ இந்த இமேஜில் வந்து நீங்கள் ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் காப்பி கொடுத்து இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ணி எடிட் பேஸ்ட்டுன்னு கூட கொடுத்துட்டு இப்படி கொண்டு வரலாம். இல்லாட்டி பாருங்கள், நீங்கள் தனியாக இப்போ இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜில் இருந்து நான் இப்போது இங்கே இதில் வந்து நான் ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணி இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய் இந்த இமேஜில் வச்சிடலாம். பாருங்கள், இப்படியும் வைக்க முடியும் நமக்கு. இந்த ஒரு இமேஜில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா காப்பி பண்ணிவிட்டு அடுத்த இமேஜில் நம்ம மூவ் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லாட்டி காப்பி பேஸ்ட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் வந்து நம்ம மூவ் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். போன டியூட்டோரியல் வந்து நம்ம கிராப் டூலை பற்றி பார்த்தோம். அதில் வந்து ஒரு 2 விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதை வந்து இந்த டியூட்டோரியலில் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கிராப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சைடு வந்து க்ராப் பண்ணலான்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த க்ராப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு க்ராப் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கார்னர் கூட இப்படி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு க்ராப் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே க்ராப் டூல் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அன்கன்ஸ்ட்ரைன் வரும். அதாவது உங்களுக்கு அளவெல்லாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவில். ஆனால் நீங்கள் ஃபிக்ஸட் ரேஷியோ வச்சு கூட நீங்கள் க்ராப் பண்ணலாம். பாருங்கள், 5/7னா இந்த மாதிரி 5/7 இங்கே பாருங்கள், இங்கே 5/7 காமிக்கும். இங்கே வந்து 2/3 அந்த மாதிரி நீங்கள் இல்லை வேறு அளவு கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். பாருங்கள், 1/1 இந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலர் அளவு கொடுத்து கூட நீங்கள் க்ராப் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ரொட்டேட் பண்ண முடியும். பாருங்கள், ரொட்டேட் த க்ராப் பாக்ஸ் பிட்வீன் போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்னு இருக்குது. இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். பாருங்கள், இப்படி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி க்ராப் டூலில் வந்து உங்களுக்கு கார்னரும் க்ராப் பண்ண முடியும். கார்னர் வந்து ரொட்டேட் பண்ணி க்ராப் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஷியோலையும் நீங்கள் க்ராப் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.